ஹலோ ஃபியூச்சர் ஆஃபீஸர்ஸ், வெல்கம் டு மார்க்ட் ஆஃபீஸர் யூடியூப் சேனல் அண்ட் திஸ் அருண். இன்னைக்கு நம்ம இந்து எடிட்டோரியல் அனாலிசிஸாக இருக்கும். ஸோ 28 மே அன்னைக்கு வந்த இந்து எடிட்டோரியல இருந்து ஒரு 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 எடிட்டோரியல் எடுத்துகிட்டு வந்து நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் இந்த வீடியோவில். ஸோ இது வரைக்கும் நம்மளோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ப்ளஸ் வந்து இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு கடைசியில் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிருக்க விதம் உங்களுக்கு வந்து நான் அந்த நியூஸில் என்ன சொல்லியிருக்காங்க உங்களுக்கு புரிஞ்சுது அப்படின்னா இந்த வீடியோக்கு மறக்காம லைக்கும் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்லையும் எனக்கு சொல்லுங்கள், சரியா? ஸோ இந்த வீடியோ எப்படி இருந்தது அப்படின்னு நீங்கள் சொல்கிறத பொறுத்து தான் நான் அடுத்தடுத்து அந்த வீடியோ வந்து நான் கண்டினியூ பண்ண முடியும். பிகாஸ் இன்கேஸ் அது நல்லா இல்லை, நான் எக்ஸ்பிளைன் பண்ணது உங்களுக்கு புரியல அப்படின்னா நான் போகிறதே வேஸ்ட் தானே. ஸோ அதனால் உங்களோட இன்புட் எனக்கு தேவை, சரியா? நான் எப்படி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அப்படின்ற ஒரு இன்புட் கண்டிப்பாக உங்கள் சைட்லேருந்து எனக்கு தேவை. அது வந்து என்ன அடுத்தடுத்த லெவலுக்கு நான் வந்து இன்னும் புஷ் பண்ண இன்னும் நிறையா நான் வந்து கற்றுக்கிட்டு உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், சரியா? நான் எந்த இடத்துல லேக் ஆகிறேன் அப்படின்ட்டு எனக்கு தெரியறதுக்காக தான் நான் உங்கள்கிட்ட கருத்து கேட்குறேன். மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் இந்த வீடியோ எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள், சரியா? சரி, ஓகே. செஷன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி மறுபடியும் இன்றைக்கும் டிஸ்க்ளைமர் போட்டுக்கிறேன். ஸோ எந்த எடிட்டோரியல் இருந்தாலும் அது எதுவுமே என்னோட வேர்ட்ஸ் கிடையாது. ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த எடிட்டோரியலில் என்ன விஷயம் சொல்லியிருக்காங்களோ, என்ன நியூஸ் சொல்லியிருக்காங்களோ அதை மட்டும் தான் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவேன், சரியா? இது எல்லாமே ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்கு மட்டும்தான். ஸோ இதை நான் மொதல் நாள் வீடியோ நேத்தியே சொன்னேன். ஸோ இன்றைக்கி நான் சொல்லிக்கிறேன், சரியா? ஸோ நேற்று நம்ம இந்த வீடியோ ஆரம்பிச்சாச்சு, இந்த பிளேலிஸ்ட் நேற்றுலேருந்து ஆரம்பிச்சாச்சு. நேற்று வீடியோ பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் வீடியோட லிங்க் இருக்குது, யூஸ் பண்ணிக்கோங்க, ஓகேவா? ஸோ பாருங்கள், பார்த்து லேர்ன் பண்ணிக்கோங்க எப்படி நம்ம நியூஸை படிக்கணும் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன், சரியா? நான் வந்து புதுசாக ஒரு விஷயத்தை சொல்லிக் கொடுக்க போகிறது கிடையாது. அந்த நியூஸை நீங்கள் எப்படி படிக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை மட்டும் தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன், ஓகேவா? ஸோ அது போக போக உங்களுக்கே பழகிடும். ஒரு கட்டத்துக்கு மேலே நீங்களே நியூஸை படிக்கக்குள்ள ஓகே இதான் விஷயம் அப்படின்ற விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிடும், இதுதான் நியூஸ் அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிடும், சரியா? சரி, எடிட்டோரியல் போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட யூடியூப் சேனலில் என்னென்ன விஷயங்களை நம்ம கொடுத்துட்டு வரோம் அப்படின்ட்டு உங்களுக்கு தெரியணும்ல. ஸோ என்னென்ன நம்ம யூடியூப் சேனலில் கொடுத்துட்ருக்கோம் அப்படின்னா, ஸோ நம்ம யூடியூப் சேனலுக்கு இத்தனை பிளேலிஸ்ட் கொடுத்துருக்கோம்ப்பா. ஸோ என்னென்னா இந்து எடிட்டோரியல் அனாலிசிஸ், ஸோ இந்த வீடியோ தான் அந்த பிளேலிஸ்ட்டில் கொடுக்க போகிறோம். நெக்ஸ்ட் வந்து இங்கிலீஷ் கிராமருக்காக பிகினர்ஸுக்காக தனியாக ஒரு பிளேலிஸ்ட்டை வந்து கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த பிளேலிஸ்ட்டில் எப்போலாம் வீடியோ வரும் அப்படின்னா எவ்ரி மண்டே மார்னிங் 8 AM ஒரு கிளாஸாக நான் அப்லோட் பண்ணிடுவேன், சரி? இது வரைக்கும் ஒரு கிளாஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ வாட் இஸ் சென்டென்ஸ் அதை பற்றின வீடியோ மட்டும் தான் அதில் போட்டிருக்கேன். ஸோ அதோட இந்த வீடியோ லிங்க்குமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். தென் ஒரு ஸ்டாட்டிக் கோர்ஸ் லான்ச் பண்ணியிருக்கோம் ஃபார் பேங்கிங் அண்ட் எஸ்எஸ்சி அண்ட் ரயில்வே எக்ஸாமினேஷன்ஸ். ஸோ கம்ப்ளீட்டாக இது வரைக்கும் ஒரு 2 வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம், செக் பண்ணி பாருங்கள். தென் வந்து இந்து மந்த்லி வெக்காப்ஸ் ஒரு கம்பைலேஷன் மாதிரி அந்த மந்த் ஃபுல்லாக நம்ம வெக்காப்ஸ் எடுக்கிறோம்ல. ஸோ அதுலேருந்து ஒரு சூப்பரான ஒரு 50 வேர்ட்ஸ் இல்லை ஒரு 60 வேர்ட்ஸ் எடுத்து அது வந்து ஒரு கம்பைலேஷன் மாதிரி. தென் நம்மளோட சூப்பரான சீரிஸ் டெய்லி 10 இந்து எடிட்டோரியல் வெக்காப்ஸ். இப்போ அதில் இடியம்ஸ் அண்ட் ஃப்ரேசஸுமே கொடுத்துட்ருக்கோம், சரியா? ஸோ 2 இடியம்ஸ் அண்ட் ஃப்ரேசஸ் டெய்லி நீங்கள் லேர்ன் பண்ணுற மாதிரி இருக்கும், அதை நான் வந்து உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்ருக்கேன். ப்ளஸ் 8 வெக்காப்ஸ் வித் பிக்டோரியல் ரெப்ரஸன்டேஷன், அதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். நெக்ஸ்ட் வந்து எக்ஸாம்பிள், அதுக்கு ஒரு எக்ஸாம்பிளுமே நான் கொடுத்துட்ருக்கேன், சரியா? ஸோ இது வந்து எக்ஸாம் அனாலிசிஸ், இது வந்து நம்ம எக்ஸாம் டைமில் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். அதை தாண்டி ப்ரிலிம் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட், ஸோ எல்லா டைப் ஆஃப் கொஷினுமே நான் போட்டு முடிச்சாச்சு. இன்னும் ஸ்கொயரும் ட்ரையாங்குலர் மட்டும் தான் இருக்குது, மற்றபடி எல்லா கொஷினும் நான் அதில் வந்து அப்லோட் பண்ணிட்டேன். நீங்கள் பிகினராக இருக்கீங்க இல்லை 1 இயர் ஆயிடுச்சு அப்படின்னா என்ன மாதிரி கொஷின்ஸ் வருது அப்படின்னு உங்களுக்கு எக்ஸாம் வரப்போகுது அப்படின்னு ஒரு ஐடியா இல்லை அப்படின்னா இந்த சீரிஸை பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு அது ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் லாஸ்ட்டாக ஃபவுண்டேஷன் ரீசனிங் கோர்ஸ் நம்மளோட யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ண புதுசில் நான் இந்த கோர்ஸ் தான் ஃபர்ஸ்ட் போட்டேன். ஸோ கம்ப்ளீட்டாக A to Z எல்லா டாபிக் இப்போதைக்கு பேங்க் எக்ஸாம், ஸோ எஸ்எஸ்சிக்கான டாபிக்ஸ் வந்து கண்டிப்பாக சீக்கிரத்தில் ஆட் பண்ணிடுவேன். இப்போதைக்கு பேங்க் எக்ஸாம் ரிலேட்டடாக எல்லா டாபிக்ஸுமே நான் அதில் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ இதை செக் பண்ணி பாருங்கள். இப்போ தான் நீங்கள் நம்மளோட யூடியூப் சேனலில் ஃபஸ்ட் டைம் லேண்ட் ஆகிறீங்க அப்படின்னா இந்த பிளேலிஸ்ட் எல்லாத்தையுமே செக் பண்ணி பாருங்கப்பா. ஸோ எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லான பிளேலிஸ்ட் மட்டும் தான் கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ அன்வான்டாக தேவையில்லாத கண்டென்ட் சும்மா ஏதாவது பேசிக்கிட்டு வரும் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. ஒன்லி ஃபோக்கஸ்ட் ஆன் கண்டென்ட் ஒன்லி தான், சரியா? ஸோ ஃபோக்கஸ் ஆன் கண்டென்ட். ஸோ எல்லாத்தையும் யூஸ் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் நம்மளோட யூடியூப் சேனலை ஷேர் பண்ணுங்கள். இப்படி ஒரு யூடியூப் சேனல் இருக்குது அப்படின்னு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், ஓகேவா? சரி, நம்ம இன்னைக்கு கதைக்குள்ளே வந்துடுவோம். இன்னைக்கு என்ன எடிட்டோரியல்? ஸோ 2 எடிட்டோரியல் வந்திருந்தது. ஒன்று வந்து ஐபிஎல் பற்றி வந்திருந்தது. ரெண்டாவது வந்து இவங்க வந்து நம்ம கேன்ஸ் ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் வந்து ஒரு அவார்டு வின் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி வந்தது. சரி, ஓகே. ஐபிஎல் எனக்கு பிடிக்கும், பட் அதையும் தாண்டி எனக்கு சினிமான்றது எனக்கு பர்சனலாக எனக்கும் பிடிக்கும், சரியா? ஸோ சினிமா அப்படின்றது வந்து எனக்கும் பர்சனலாக ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால சரி இதை சொல்லலாம். அதை தாண்டி இதில் நிறைய விஷயங்கள் இருந்தது. ஸோ ரெண்டுத்தையும் நான் படித்து பார்த்தேன், 2 எடிட்டோரியலுமே படிப்பேன். ஸோ 2 எடிட்டோரியலில் எதில் இன்னும் நிறைய விஷயங்கள், என்ன வார்த்தைகள், புது புது வார்த்தைகள் நீங்கள் எதில் கற்றுக்கலான்னு பார்த்தா இந்த எடிட்டோரியல் எனக்கு வந்து ஆப்டாக இருந்தது. ஸோ அதனால் இந்த எடிட்டோரியல் நீங்கள் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ என்ன சொல்கிறாங்க? ஸோ கேன்ஸ் ஃபிலிம் ஃபெஸ்டிவல், ஓகேவா? ஸோ இது எங்கே நடக்கும்? கேன்ஸ் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் எங்கே நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரான்ஸில் தான் நடக்கும், எல்லாருக்கும் தெரியும். ஸோ ஃப்ரான்ஸில் நடக்கும். இது எத்தனாவது எடிஷன் நடந்திருக்கு அப்படின்னா 77th எடிஷன் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க, ஓகேவா? ஸோ எதை பற்றி பேச போகிறாங்க அப்படின்னு பார்த்தோமா, ஆன் அ பிக் வின் ஃபார் இந்திய சினிமா. ஸோ இந்தியன் சினிமா ஏதோ ஒரு விஷயத்தை வின் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ என்ன விஷயன்றதை நம்ம வந்து எடிட்டோரியல் படிக்க தான் தெரியும். ஸோ 77th எடிஷன் ஆகுது ஃபிலிம் ஃபெஸ்டிவல் பார்த்தாச்சு. ஸோ இந்தியன் ஃபிலிம்ஸ் ஆர் பிகினிங் டு மேக் அ ஸ்பிளாஷ் ஆன் தி இன்டர்நேஷனல் ஸ்டேஜ், ஓகேவா? ஸோ இந்தியன் ஃபிலிம்ஸ்லாம் வந்து
அடுத்த கட்டத்துக்கு மூவ் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? ஸோ இன்டர்நேஷனல் ஸ்டேஜ்ல நம்ம இந்தியாவில் தயாரிக்கப்படுற படங்கள் வந்து பேசப்படுகிறது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நம்ம வந்து இந்த எடிட்டோரியல்ல இந்த கண்டென்ட்டை பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ இந்த நியூஸை பத்தி தான் பார்க்க போறோம். சரியா? சரியா? ஏதோ ஒரு மூவி வந்து அங்க வந்து அவார்டு வாங்கியிருக்கு. ஏதோ ஒரு மூவி அவார்டு வாங்கியிருக்கு. இல்ல யாரோ ஒரு பர்சன் அவார்டு வாங்கியிருக்காங்க. ஸோ அவங்கள பத்தி தான் இந்த இடத்துல பேச போறோம். சரியா? பத்திரமா The woman after Payal Kapadia scripted history by becoming the first Indian filmmaker to win the Grand Prix Award. ஓகேவா? ஸோ கிராண்ட் பிரிக்ஸ் அவார்ட். ஸோ கேன்ஸ் ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் இவங்க எந்த அவார்டு வாங்கியிருக்காங்க? கிராண்ட் பிரிக்ஸ் அவார்டு. யார் வாங்கியிருக்காங்க? பாயல் கப்பாடியா. யார் இந்த பாயல் கப்பாடியா அப்படின்னா, கவனிங்க. ஸோ யார் இந்த பாயல் கப்பாடியா அப்படின்னா இவங்க தான். ஸோ இவங்க வந்து ஆக்சுவலாக வந்து ஒரு ஃபிலிம் டேரக்டர். ஸோ இவங்க வந்து ஒரு ஃபிலிம் டேரக்டர். என்ன மாதிரி ஃபிலிம்ஸ் எடுத்ததால இவங்களுக்கு வந்து இந்த அவார்டு கிடைச்சது அப்படின்றது தான் நம்ம இந்த எடிட்டோரியலில் கண்டினியூஸாக பார்க்க போகிறோம். பார்த்துருமா? சரி, கவனிங்க. ஸோ இவங்க என்ன என்ன பண்ணியிருக்காங்க? ஸோ அதுக்கு கேன்ஸ் ஃபிலிம் ஃபார் ஆல் எந்த மூவிக்கு வாங்கியிருக்காங்க? ஆல் வி இமேஜின் ஆஸ் லைட் அப்படின்ற ஒரு மூவிக்கு வாங்கியிருக்காங்க. ஸோ இவங்க இந்த கிராண்ட் பிரிக்ஸ் அவார்டை எந்த மூவிக்காக பர்டிகுலராக வாங்கியிருக்காங்க அப்படின்னா ஆல் வி இமேஜின் ஆஸ் லைட். ஸோ இந்த மூவி நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும். என்ன மூவி அப்படின்னு பார்த்துருமா? ஓகே, ஏதோ இருக்கு. ஸோ இந்த மூவி வந்து இதுதான்பா. ஸோ ஐஎம்டிபியில் செக் பண்ணனாலும் ஐஎம்டிபியில் ஒரு நல்ல ரேட்டிங் தான் கொடுத்துருக்காங்க. நம்மளும் பார்க்கலாம் கண்டிப்பாக. ஸோ ஆல் பி இமேஜின் அஸ் லைட். ஸோ என்ன கதை? ஸோ ரைட்டர் வந்து பாயல் கப்பாடியா, டேரக்டரும் அவங்க தான். ஸோ ரைட்டர் அண்ட் டேரக்டர், ஸோ போத்மே அவங்க தான். சரியா? சரி, ஓகே, வாங்க அப்படியே நம்ம வந்து நம்மளோட எடிட்டோரியலுக்குள்ள போயிடலாம். ஓகே. will be the age in the cinematic memory. சரி, ஓகே. as is 30 year old, யாரு? பாயல் கப்பாடியாக்கு வந்து 38 வயசு அப்படின்றாங்க. walked to the stage, she pulled along the த்ரீ மெயின் உமன் ப்ரோட்டகனிஸ்ட். ஸோ ப்ரோட்டகனிஸ்ட் அப்படின்னா படத்தில் வர ஹீரோஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? ஆஃப் அ ஃபிலிம். ஸோ 3 ஹீரோயின் நடிச்சிருக்காங்க அந்த படத்தில். ஆஃப் அ ஃபிலிம். ஓகே, யார் யார் சொல்கிறாங்க? கனி, குஸ்ருதி, திவ்யா பிரபா அண்ட் சாக்கியா கடம் அப்படின்ற 3 பேர் நடிச்சிருக்காங்க. ஓகே, ப்ரோட்டகனிஸ்டாக நடிச்சிருக்காங்க. அந்த ஃபோர் போசிங் தி ப்ரைஸ் ஹாஸ் பிகம் தி ஷார்ட் ஆஃப் தி 77th எடிஷன் ஆஃப் தி ஃபிலிம் ஃபெஸ்டிவல். ஸோ இவங்க 4 பேரும் இந்த 77வது எடிஷன் கேன்ஸ் ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் ஒரு போஸ்ட் கொடுத்துருக்காங்க. இந்த அவார்டு வாங்கிட்டு ஒரு போஸ்ட் கொடுத்துருக்காங்க. அதுதான் பிகம் தி ஷார்ட் ஆஃப் தி 77th எடிஷன். ஸோ அது என்ன போஸ்ட்? அது என்ன ஃபோட்டோன்னு பார்த்துருமா? ஸோ அது என்ன ஃபோட்டோ அதையும் நான் எடுத்து வச்சிருக்கேன். ஸோ உங்ககிட்ட நான் இதுக்கப்புறம் டீட்டெயிலாக காட்டலாம் அப்படின்ட்டு தான். ஸோ இந்த போஸ்ட் தான்ப்பா. ஓகேவா? ஸோ இவங்க 4 பேரும் அவார்டு வாங்கிட்டு ஒரு போஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த போஸ்ட்டை பற்றி தான் இவங்க இப்போ இந்த எடிட்டோரியலில் இவங்க பேசிட்டு இருக்காங்க. ஓகேவா? சரி, ஓகே. இப்போ நெக்ஸ்ட் லைன் பார்ப்போமா? ஓகே. பேக்கிங் தி செகண்ட் ஹையஸ்ட் ஆனர் ஆஃப்டர் த PAMDO. சரியா? ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் அந்த கேன்ஸ் ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் ஃபர்ஸ்ட் அவார்டு. எது ஹையஸ்ட் ஆனர் எடுதுன்னா PAMDO ஆனர். இதை யார் வாங்கியிருக்காங்க அப்படின்னா அமெரிக்கன் டைரக்டர் சீன் பேக்கர்ஸ் அனோரா. இந்த மூவிக்காக இந்த பர்டிகுலர் டேரக்டர் வாங்கியிருக்காரு. யாரு? சீன் பேக்கர்ஸ் அப்படின்றவர் தான் அந்த கேன்ஸ் ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் ஹையஸ்ட் அவார்டை அவர் வாங்கியிருக்காரு. ஸோ பாம்டியோர் அப்படின்றது ஹையஸ்ட் அவார்டு. ஓகேவா? ஃபார் ஓகே, அது சொல்லி முடிச்சுட்டாங்க. அந்த செகண்ட் ஆனர் தான் அவங்க வந்து வாங்கியிருக்காங்க. எதுக்குன்னா அவங்களோட ட்ரைலிங்குவல் டிபேட். ஓகே, ட்ரைலிங்குவல் டிபேட் ஃபீச்சர் ஃபிலிம். இதுக்கே இது வந்து அவங்களோட ஃபர்ஸ்ட் டிபேட் ஃபீச்சர் ஃபிலிம். அதுவே வந்து எங்கே போயிடுச்சு? கேன்ஸ் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் போயிடுச்சு அப்படின்றாங்க. ஓகேவா? அண்ட் இண்டோ ஃப்ரெஞ்ச் கொலாபரேஷன் விச் ஷைன்ஸ் அ லைட் ஆன் தி ஸ்டோரி ஆஃப் 2 மலையாளி. ஸோ இந்த படம் வந்து யாரை சுற்றி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ யாரை சுற்றி இருக்க போகுது அப்படின்னா 2 மலையாள நர்சஸ் அண்ட் மைக்ரண்ட் ஒர்க்கிங் இந்த மேக்ஸிமம் சிட்டி. ஸோ 2% வந்து மலையாள நர்சஸ் வந்து எங்கே ஒர்க் பண்ணுறாங்க? மும்பையில் ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ அவங்கள சுற்றி தான் இந்த கதை நகருது அப்படின்னு சொல்கிறாங்க. இட்ஸ் அ பிக் வென் ஃபார் இந்தியன் சினிமா. கண்டிப்பாக இது இந்தியன் சினிமா கிடைச்ச ஒரு பெரிய வெற்றி. சரியா? ஸோ நெக்ஸ்ட் லைன் என்ன சொல்கிறாங்க? த லாஸ்ட் டைம் அண்ட் இந்தியன் ஃபிலிம் வாஸ் இந்த காம்படிஷன் செக்ஷன் வாஸ் 30 years ஆகும். ஓகேவா? ஸோ நம்மளாம் ஓகே, நான் அது வந்து ஆக்சுவலாக நான் பிறந்த வருஷம். ஸோ அந்த வருஷத்தில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா 30 வருஷத்துக்கு முன்னாடி யாரோ ஒருத்தரோட மூவி வந்து அங்கே போயிருக்கு. சரியா? ஸோ என்ன மூவி அப்படின்னா ஷாஜி அண்ட் கருண் இவரோட ஸ்வகம் அப்படின்ற மூவி வந்து கேன்ஸ் ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் லாஸ்ட் டைம் அப்போ தான் வந்தது. அதோட இப்போ தான் 30 வருஷம் கழிச்சு நம்மளோட இந்தியன் சினிமா மூவி வந்து அங்கே போயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் இவங்க என்ன சொல்கிறாங்க? ப்ளீஸ் டோன்ட் வெயிட் ஃபார் 30 years டு ஹேவ் அனதர் இந்தியன் ஃபிலிம். யார் சொல்கிறது? கப்பாடியா வந்து என்ன சொல்கிறாங்க? மறுபடியும் 30 வருஷம் வெயிட் பண்ண வச்சிடாதீங்க. நம்மளோட இந்தியன் ஃபிலிம் வந்து அங்கே ரெகனைஸ் பண்ணுறதுக்கு அடுத்த 30 வருஷம் வேண்டாம். சைடுனர் அக்செப்டன்ஸ் ஸ்பீச் அப்படின்றாங்க. ஸோ அச்சீவிங் தி யூஷுவல் வே. சரியா? அச்சீவிங் த யூஷுவல் வே. ஸோ சாங் அண்ட் டான்ஸ் ட்ரூப் ஆர் லார்ஜர் தென் ஹீரோ லைஃப். ஓகேவா? என்ன சொல்கிறாங்க? ஸோ எப்பயும் போல் வழக்கமான அச்சீவ்மென்றது வழக்கமான சாங் அண்ட் டான்ஸ் இல்லாமல், ஸோ ஹீரோக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் இல்லாமல் கப்பாடியா ஃபிலிம் வந்து என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா ஃப்ரெண்ட்ஷிப். ஓகே, ஃப்ரெண்ட்ஷிப் பிட்வீன் தி டிஃப்ரெண்ட் உமன். ஸோ அந்த படத்தில்
நட்பை பத்தி தான் பேசியிருக்காங்க அப்படின்னு சொல்லி டைரக்டா சொல்றாங்க. ஷீ செட். ஸோ அவங்க என்ன சொல்றாங்க, ஃப்ரெண்ட்ஷிப் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ரிலேஷன்ஷிப் ஃபார் ஹர். ஸோ எல்லாருக்குமே நண்பர்கள் அப்படின்றது ரொம்ப 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 முக்கியம். கரெக்ட்ல? ஸோ நம்மளுக்கு ஒரு நண்பர்கள் இருக்கலாம், இல்ல 10 நண்பர்கள் இருக்கலாம். பட் நம்மளுக்கு நண்பர்கள்ன்றது ரொம்ப முக்கியம். ஸோ நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் அப்படின்னா கண்டிப்பா நண்பர்கள் வட்டாரத்தை நம்ம சொல்லலாம். ஓகேவா? ஸோ பிகாஸ் இட் கேன் லீட் டு கிரேட்டர் சாலிடாரிட்டி, இன்க்ளூசிவிட்டி அண்ட் எம்பத்தி. ஸோ நண்பர்கள் வட்டாரத்துக்குள்ள ஒரு ஒற்றுமை இருக்கும். சரியா? ஸோ நீ வந்து இந்த ஆளு, நான் வந்து இந்த ஆள் அப்படின்னு அவங்க நம்ம நண்பர்கள் யாரும் அதிகமாக பிரித்து பேச மாட்டாங்க. சரியா? ஸோ சில பேர் இருக்கலாம். ஸோ 100ல் ஒரு ஆள் இருப்பாங்க. பட் எல்லாரும் அந்த மாதிரி இருக்க மாட்டாங்க. சரியா? நம்ம வந்து முஸ்லீம் ஃப்ரெண்டு கூட பேசுவோம், கிறிஸ்டின் ஃப்ரெண்டு கூட பேசுவோம், இந்து ஃப்ரெண்டு கூட பேசுவோம். ஸோ அந்த விஷயத்தை பற்றி இந்த இடத்துல சொல்கிறாங்க. ஸோ சாலிடாரிட்டி, இன்க்ளூசிவிட்டி அண்ட் எம்பத்தி அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. சரியா? தீஸ் ஆர் தி வேல்யூஸ் வி ஷுட் ஆல் ஸ்ட்ரைவிங் ஃபார். ஸோ இதுக்காக தான் நம்ம எல்லாருமே ஏங்கிட்டு இருக்கோம். ஸோ ஸ்ட்ரைவிங் அப்படின்றது நம்ம ஏங்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ இது வரைக்கும் உங்களுக்கு நான் சொன்ன விஷயம் புரிஞ்சிருக்கும். என்ன நியூஸ் அப்படின்றது புரிஞ்சிருக்கும். சரியா? ஸோ இப்போ பாருங்க அடுத்த பேராகிராஃப், அதே எடிட்டோரியில் அடுத்த பேராகிராஃப். த அதர் இம்பார்ட்டன்ட் டேக்அவே. ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லியிருக்காங்க. கப்பாடியா ரீமார்க்ஸ். ஓகேவா? ஸோ ஒரு விஷயத்த முக்கியமான விஷயம் சொல்றாங்க. இந்த இடத்துல இட் டேக்ஸ் அ வில்லேஜ் டு மேக் அ ஃபிலிம். இப்போ ஏன் தேவையே இல்லாமல் இந்த ஸ்டேட்மெண்ட் சொல்லணும்? ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் என்ன மீன் பண்ணுது? ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்ன்றது ஒரு ப்ராவர்ப். என்ன சார் புதுசா சொல்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறீங்களா? இது வரைக்கும் நம்ம கேள்விப்படாத ஒரு ப்ராவர்ப் அது. இது வந்து ஆக்சுவலா ஒரு ப்ராவர்ப். இட் டேக்ஸ் அ வில்லேஜ் அப்படின்ற வரைக்கும் தான் ஒரு ப்ராவர்ப். ஸோ ஆக்சுவல் ப்ராவர்ப் என்ன அப்படின்னா, இட் டேக்ஸ் அ வில்லேஜ் டு ரைஸ் அ சைல்டு. ஸோ ஆக்சுவல் ப்ராவர்ப் என்ன அப்படின்னா, இட் டேக்ஸ் அ வில்லேஜ் டு ரைஸ் அ சைல்டு. இது வந்து ஒரு வெஸ்ட் ஆப்பிரிக்கன் ப்ராவர்ப். என்னன்னா, ஒரு குழந்தை வளருது இல்லை, இப்போ வந்து ஒரு குழந்தை வளருது அப்படின்னா அந்த குழந்தை வந்து அவங்களோட அப்பா அம்மாவை டிபெண்ட் பண்ணி, அதாவது அப்பா அம்மாவை பொறுத்து மட்டும் வளர போகிறது கிடையாது. அந்த குழந்தை வந்து ஸ்கூலுக்கு போகும். அந்த குழந்தை வந்து யாரோடச்சும் வெளியே பழகும். சரியா? ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. ஸோ அவங்க அந்த அந்த சொசைட்டியை பொறுத்து தான் அந்த குழந்தை வளருதே இருக்கும். கரெக்டு தானே? கரெக்டு தான் நான் சொல்கிற விஷயம். அவங்க அந்த ப்ராவர்ப் எடுத்துகிட்டு வந்து இப்போ எந்த இடத்துல மீன் பண்ணுறாங்க அப்படின்னா, இட் டேக்ஸ் அ வில்லேஜ் டு மேக் அ ஃபிலிம். ஸோ ஒரு ஃபிலிம் மேக் பண்ணுறதுக்கும் அவங்களுக்கு வந்து இதை மாதிரி எல்லாருமே தேவை. ஒரு ஆக்ட்ரஸ் தேவை, கூட டெக்னீஷியன்ஸ் தேவை. ஓகேவா? கேமராமேன், எடிட்டர், மியூசிக், இது இது எல்லாம் சேர்ந்து தான் ஒரு ஃபிலிம். ஸோ அவங்க இந்த 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 ப்ராவர்பை வச்சு அவங்க அதான் மீன் பண்ணுறாங்க. சூப்பராக சொல்லியிருக்காங்கல்ல. எனக்கு இந்த லைன் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கக்குள்ள எனக்கு புரியல ஆக்சுவலாக இவங்க ஏன் இந்த லைனை சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் அதை சர்ச் பண்ணி படிக்கும்பொழுது எனக்கு இந்த லைன் சரியான லைனாக பட்டுச்சு. ஸோ உங்களுக்கு இந்த லைன் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா எனக்கு மறக்காம கமெண்ட் செக்ஷன் இந்த லைன் எப்படி இருந்துன்னு சொல்லுங்க. ஓகேவா? ஸோ ஓகே, அவங்க வந்து இந்த லைனை சொல்லிட்டு என்ன சொல்றாங்க, தேங்கிங் அர் கேஸ்ட் அண்ட் crew, Kapadia talked about the Indian film making ecosystem. There are interesting films being made in India. ஸோ நிறைய ஃபிலிம்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப ஆச்சரியமான, ரொம்ப நம்மளுக்கு இன்ட்ரெஸ்டான ஃபிலிம்ஸ் வந்து இந்தியாவில் வந்து கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க வந்து அதில் ஒன் ஆஃப் த ப்ராடக்ட் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதில் அவங்க ஒரு ஆள் தான்றாங்க. ஷி ஆல்சோ ரூட்டட் ஃபார் தி ஃபிலிம் அண்ட் டெலிவிஷன் இன்ஸ்டியூட் ஆஃப் இந்தியா. இது எங்க இருக்கு? ஸோ இந்த எஃப்டிடபிள்யூ எங்க இருக்கு அப்படின்னா பூனேல இருக்கு. சரியா? பூனேல இருக்கு. வித் விச் ஷி ஹேட் ரன் இன் 2015. ஸோ அந்த அந்த இன்ஸ்டியூட்ல வந்து அவங்க வந்து அங்கே படிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. that she said she watched world cinema. அந்த இடத்துல தான் அவங்க வந்து வேர்ல்ட் சினிமாலாம் பார்த்தேன் அப்படின்னு சொல்றாங்க. சரியா? she was effusive about the strong film industry presence in most of the states. ஓகே, நெக்ஸ்ட் என்ன சொல்றாங்க, நிறைய ஸ்டேட்ல, நிறைய இந்தியன் ஸ்டேட்ல ரொம்ப ஸ்ட்ராங்கான ஃபிலிம் இண்டஸ்ட்ரி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ முக்கியமா அவங்க எதை மீன் பண்றாங்க அப்படின்னா மலையாளம் ஃபிலிம் இண்டஸ்ட்ரி. ஸோ நம்ம எல்லாருமே இதை அக்ரி பண்ணி தான் ஆகணும். கரெக்டாக தான். ஸோ மலையாளம் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் குவாலிட்டியான மூவிஸ்ன்றது இப்போ ரீசெண்ட் டைமில் ரொம்ப அதிகமாக வந்துட்டு இருக்கு. ஓகேவா? ஸோ அதை தான் அவங்க இந்த இடத்துல மீன் பண்ணுறாங்க. ஃபார் இட்ஸ் சப்போர்ட் டு குட் சினிமா. ஸோ மலையாள சினிமான்றது கண்டிப்பாக நல்ல நல்ல சினிமாக்கள், அதாவது ஹீரோ டிபெண்ட் பண்ணி இல்லாமல், அதாவது ஒரு சாங்கு, ஃபைட்டு, அந்த மாதிரி ஒரு 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 யூஷுவலான பேட்டர்ன் இல்லாமல், ஸோ அவங்களோட படம் எல்லாமே ஒரு யதார்த்தமாக இருக்குல்ல. ஸோ அதை தான் இந்த இடத்துல அவங்க மீன் பண்ணுறாங்க. ஸோ அவங்க சொல்கிறது 100% கரெக்டு தான். ஸோ தப்பே கிடையாது. இந்தியா இந்தியா கிளியர்லி மேட் அ ஸ்பிளாஷ் அட் கேன்ஸ் திஸ் இயர் வித் கொல்கத்தாஸ் அனுஷா செங்குப்தா வந்து பெஸ்ட் ஆக்ட்ரஸ். ஸோ இது மட்டும் இல்லாமல் வேற யாரெல்லாம் கேன்ஸ்ல இந்த வருஷம் அவார்டு வாங்கியிருக்காங்க அப்படின்னா, கொல்கத்தாஸ் அனுஷா செங்குப்தா வின்னிங் தி பெஸ்ட் ஆக்ட்ரஸ் இன் தி அன்சர்டன் ரிகார்ட் செக்ஷன் ஃபார் அவர் டர்ன் இன் தி கொனாஸ்டின் போஜ்னோஸ் த ஷேம்லெஸ். ஸோ இதில் வந்து இந்த ஷேம்லெஸ் அப்படின்றதுக்காக இவங்க யார், கொல்கத்தாவை சேர்ந்த அனுஷா செங்குப்தா அப்படின்றவங்க எந்த கேட்டகரி கீழே அவார்டு வாங்கியிருக்காங்க? அன்சர்டன் ரிகார்ட் செக்ஷன் கீழே அவார்டு வாங்கியிருக்காங்கன்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட், பிரிட்டிஷ் இந்தியன் ஃபிலிம் மேக்கர் கரன்ஸ் கந்தாரி சிஸ்டர் மிட்நைட் இன் தி பேலட் டைரக்டர் ஃபோர்ட்நைட் செலக்ஷன். ஓகே, சரி. எஃப்டிடிஐ ஸ்டூடெண்ட், சரி, எஃப்டிஐஏ ஸ்டூடெண்ட்ல இருந்து, அந்த இன்ஸ்டியூட்ல இருந்து ஒரு ஸ்டூடெண்ட் யாரு, சித்த நந்தா எஸ் நாயக் ஷார்ட் சன்ஃப்ளவர்ஸ் ஆர் தி ஃபர்ஸ்ட் ஒன்ஸ்
டு நோ வின்னிங் தி டாப் பிரைஸ் இன் தி அஃபிஷியல் லா சினிஃப் செக்ஷன் அப்படின்றாங்க. ஸோ இந்த ஷார்ட் ஃபிலிம் வந்து அந்த இடத்துல ஃபர்ஸ்ட் டைம் வாங்குது, ஃபர்ஸ்ட் ஒன் அந்த அவார்டை வாங்குது அப்படின்றாங்க. ஓகேவா? ஸோ கேன்ஸ் காம்படிஷன் ஃபார் தி ஃபிலிம் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ், கேன்ஸ் கிளாசிக்ஸ் ரிலீசிங் அ ரீமாஸ்டர்ட் மந்தன். ஓகே, ஷியாம் பெங்கால்ஸ் 1976 அண்ட் சோ ஃபோர்த். ஓகேவா? ஸோ இதை தாண்டி கேன்ஸ் கிளாசிக் ரிலீசிங் தி ரீமாஸ்டர்ட் மந்தன் ஷியாம் பெங்கால்ஸ் 1976 ஃபிலிம், அதையுமே வந்து அவங்க ரீமாஸ்டர் பண்றேன்னு சொல்லி சொல்றாங்க. நெக்ஸ்ட் ஃபார் கப்பாடியா, திஸ் வாஸ் அ third outings in Cannes and she had won the best documentary in prize 2021. ஸோ இது வந்து அவங்களுக்கு 3வது டைம் அங்கே போய் அவார்டு வாங்குறாங்க. அதை தாண்டி அவங்க பெஸ்ட் டாக்குமெண்ட்ரி பிரைஸ் வந்து 2021 வாங்கிட்டாங்க. எனக்கு நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் இந்த பெஸ்ட் டாக்குமெண்ட்ரி அவங்க எதுக்காக வாங்கியிருக்காங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் எனக்கு சர்ச் பண்ணி எனக்கு ஆன்சர் பண்ணுங்க. ஓகேவா? வித் த கிராண்ட் பிரைஸ், ஓகே, கிராண்ட் பிரிக்ஸ் பிரைஸ் ஜஸ்ட் 3 இயர்ஸ் லேட்டர். ஓகே, அதுக்கப்புறம் 3 வருஷம் கழிச்சு அவங்க இந்த கிராண்ட் பிரிக்ஸ் பிரைஸ் வாங்கியிருக்காங்க. கப்பாடியா வில் இன்ஸ்பயர் யங் இண்டிபெண்டன்ட் ஃபிலிம் மேக்கர்ஸ் டு டெல் தேர் ஸ்டோரிஸ் அண்ட் ஹோப்ஃபுல்லி கெட் பேக்கிங் தேர் டிசர்வ். சரியா? ஸோ அவங்க வந்து இந்தியாவோட இண்டிபெண்டன்ட் ஃபிலிம் மேக்கர்ஸை ரொம்ப இன்ஸ்பயர் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க இந்த எடிட்டோரியலில். ஸோ கீழே இந்த லைன் வந்து என்னால் காப்பி பேசுறதுக்கு மேலே பண்ண முடியல. ஸோ பேஜ்லேயே அப்படி தான் இருக்குது. ஜஸ்ட் ஸ்க்ரீன்ஷாட் மாதிரி தான் நான் எடுத்திருக்கேன். அதனால் கீழே இருக்கிற ஒரு 3 லைன் மட்டும் தெரியாது, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபுல்லாக என்னால் முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ எப்படி இந்த செஷன் மறக்காமல் உங்களோட கமெண்ட் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தென் வந்து இந்த எடிட்டோரியலோட வெக்காப்ஸ் வந்து நாளைக்கு காலையில் 7 மணிக்கு நம்மளோட யூடியூப் சேனலில் நான் அப்லோட் பண்ணிடுவோம். சார் ஷார்ப்பாக 7 மணிக்கு அப்லோட் ஆகிடும். அதையும் பார்த்துருங்க, வெக்காப்ஸ் படிங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ எவ்ரி சாட்டர்டே நம்மளோட டெலகிராம் சேனலில் இந்த வெக்காப்ஸ் பிடிஎஃபாக அப்லோட் பண்ணிடுவேன். ஸோ எவ்ரிடே 20-25 வேர்ட்ஸ் நம்ம எடுக்கிறோம். அதோட பிடிஎஃப் பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் சினானிம் ஆன்டினும் வித் தமிழ் மீனிங் இது எல்லாத்தையும் ஒரு பிடிஎஃப் மாதிரி கம்பைல் பண்ணி நம்ம டெலகிராம் சேனலில் எவ்ரி சாட்டர்டே அப்லோட் பண்ணிடுவேன். ஸோ நம்மளோட டெலகிராம் சேனலில் ஜாயின் ஆகாதவங்க மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் இந்த வீடியோ. ஸோ வி வில் see in the next video. Thank you all. Bye bye.